ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கைது செய்யப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர்களின் நியமன கோரிக்கையை பரிசீலித்து நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களாக பணியாற்றி வந்த 12,000 ஆசிரியர்களை ஆட்சிக்கு வந்ததும் பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதி எண் 181 கூறி ஏமாற்றிய ஆட்சிக்கு வந்த திமுக 2.5 ஆண்டுகள் கடந்து பின்னரும் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆசிரியர்கள் பல முறை கோரிக்கை வைத்தும் பொய்யான நம்பிக்கை கொடுத்து வந்த திமுக தற்போது அறவழியில் போராடி ஆசிரியர்களை சமூக விரோதிகள் கைது செய்வதை போல் அத்துமீறி கைது செய்கின்றனர். வாக்களித்த மக்களின் வஞ்சிப்பது திமுக புதியதல்ல என்றாலும், நாட்டின் எதிர்காலமான மாணவர்களை சிறந்தவர்களாக உருவாக்கும் அர்ப்பணியில் ஈடுபட்டிருக்கும் ஆசிரியர்கள் இப்படி தரைக்குறைவாக நடத்துவது வன்மையாக கண்டிக்கிறோம். வீண் விளம்பரத்துக்காக சிலை வைக்கிறோம், பூங்காக்கள் கட்டுகிறோம் என்று கடன் மேல் கடன் வாங்கி மக்களின் கடன்காரர்களிடம் திமுக நியமன கோரிக்கைகளை முன்வைக்கவும் ஆசிரியர் பெருமக்களை அவல நிலைக்கு தள்ளுகிறோம். உடனடியாக கைது செய்யப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர்களின் நியமன கோரிக்கைகளையும் பரிசீலித்து நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பில் வலியுறுத்தியுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.